கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். இந்த உபவாச நாளில், இந்த அதிகாலை வேளையில் தேவன் அவருடைய சமூகத்தில் நம்மளை கூட்டி சேர்த்த தயவுக்காய் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே அப்பா, இந்த அதிகாலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்த மகத்தான தயவுக்காய் அப்பா நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் உபவாச ஜெபத்தை என் தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆவியானவர் அப்பா ஸ்தோத்திரம், ஆரம்பம் முதல் இறுதி வரை என் தேவனீர் ஒவ்வொரு பகுதியும் என் தேவனீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆராதனை கத்தர் ஆசீர்வதிங்க கத்தாவே ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற நேரங்களில் ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது வெற்றி தான். ஆமேன். உண்மையாக வெற்றி தானா? ஆமேன். ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பது உணர்வை நம்ம பெற்றுக்கொண்டு ஆண்டவர் நான் போகிற இடத்துல நான் செய்கிற காரியங்களை எல்லாவற்றையும் தேவன் வெற்றி சிறக்க பண்ணுவார்னு சொல்லுறேன். நிச்சயம் என்னைக்கு நம்பிக்கை நம்மளுக்குள்ளே என்னைக்கு வருதோ அன்னைக்கு எல்லாவற்றையும் தேவன் வெற்றியாய் தேவன் மாற பண்ணுவார். ஆமேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். எல்லா சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமுன் கூறெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. மரணமுன் கூறெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்துவிடும். பவுலும் ஷீலாவும் பாடும்போது சிறைச்சாலை கதவுகள் என்ன பண்ணுச்சான்? உடைஞ்சு போச்சுன்னு பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் வரும். எப்படின்னா, பவுலும் ஷீலாவும் பெரும்பணியாக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவங்க ஆண்டவரை பற்றி அநேக கிராமங்களில் சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டே வரும்போது அங்கே இருக்கிற மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, தூஷணம் சொல்கிறாங்க, இவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, சிறையில் போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட வந்து பவுலையும் சீலாவையும் என்ன பண்ணுறாங்க, சிறைச்சாலையில் போடும்படி வந்து அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அவங்களை இழுத்து கொண்டு போய் சிறையில் போட்டாங்களான்னு பார்த்தா இல்லை. அந்த அதிகாரி என்ன பண்ணாராம், அங்கே இருக்கிற ஜனங்கள் சொல்கிறாங்க, அவரை என்ன பண்ணணும், அடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்க அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, அவரை வஸ்திரத்தை கிழிச்சு அவரை என்ன பண்ணாங்களாம், அநேக அடிகள் அவர்களை என்ன பண்ணாங்களாம், அடித்தாங்களாம். அடித்ததுக்கு அப்புறம் தான் அவங்களை என்ன பண்ணுறாங்க, சிறையில் கொண்டு போய் போடுறாங்க. வெறுமனையே சிறையில் போடுற அவர் தொழு மரத்தில் அவர்கள் கால்களை கைகளை என்ன பண்ணுறாங்க, கெட்டினாங்களாம். அதை தொழு மரங்கிறது எப்படி இருக்குன்னா, நம்மளை கைகளையும் கால்களையும் அசைக்கவே முடியாது. காலுக்கு அளவான ஒரு ஹோல் மட்டும்தான் இருக்கும். அவ்வளோ பெரிய மரத்தில் அதை கெட்டி வச்சா அசையம் கூட முடியாதுன்னு சொல்லி இருக்குது. பட் அப்படிப்பட்ட அவ்வளோ அடியை வாங்கி சிறையில் போடுறாங்க. நம்மளை நினச்சி பார்ப்போமே, நம்ம அடியே வாங்க வேண்டாம். சில நேரத்தில் நம்ம இருதயம் ரொம்ப பலவீனப்பட்டு நம்மளை கஷ்டப்பட்டு நம்ம இருக்கோன்னா நைட்டு தூக்கமே என்ன பண்ணாது, வராது. நம்ம அழுதுகிட்டு ஆண்டவர் சமூகத்தில் புலம்பிக்கிட்டு இருப்போம். என்ன எனக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கு இப்படி நடந்துருச்சு. ஆனால் அந்த நடுஜாமத்தில் எழுந்திரிச்சு என்ன பண்ணாங்க, பவுலும் ஷீலாவும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்களாம். என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதிச்சாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவர்களை பாடி ஆண்டவரை துதிக்கும் போது தான் என்ன ஆச்சுன்னா, சிறைச்சாலை கதவுகள் என்ன பண்ணுச்சு, ஒரு பலத்த சத்தம் உண்டாச்சு, ஒரு நடுக்கம். அந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணாங்க, இருக்கிற எல்லாரும் உணர்ந்தாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. சிறைச்சாலை கதவுகளை என்ன பண்ணுச்சு, அசை உண்டாச்சு, விடுதலை என்ன பண்ணுச்சு, தேவன் கொடுத்தார். ஆமென். எவ்வளோ போராட்டம் வரட்டுமே, எவ்வளோ சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இதிலிருந்து என் தேவன் ஒரு விடுதலை கொடுப்பாருங்கிற ஒரு விசுவாசம் யாருக்குள்ளே வேணும், முதலாவது நம்மளுக்குள்ளே வேணும். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் நிச்சயமாக இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் எனக்கு விடுதலை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை நம்மளுக்குள்ள முதலாவது வேணும். அப்போ தான் அதில் தேவன் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமென். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அவர் என்ன பண்ணார், உலகத்தை ஜெயித்தார். அவருக்கே உபத்திரம் வந்துச்சுன்னா நம்மளாம் ஏமாத்துறோம். ஏசப்பா உலகத்தில் வாழ்ந்த நாட்களில், அவர் ஊழியம் செஞ்ச நாட்களில் போகிற இடங்கள்லாம் அநேகருக்கு என்ன பண்ணாராம், அற்புதம் செஞ்சாராம். நம்ம ஏதாவது செய்கிறோமா? அப்போ அப்பேற்பட்டவருக்கே உபத்திரம் வந்துச்சுங்கும் போது நம்மளாம் ஏமாத்துறோம். ஆனால் நம்மளுக்கும் உபத்திரம் வரும். ஆனாலும் அதிலிருந்து என்ன பண்ணணும், திடன் கொள்ளணும். ஆமென். அவரை பாடி துதிக்கும் போது, அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய அபிஷேகத்தை வாங்கி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது தேவன் நல்ல பலனை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இருக்கிற இடங்களை எழுந்து நின்று தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். நம்ம பாடும்போது நம்முடைய சிறையில் இருக்கிற அந்த அனுபவங்களை தேவன் மாற்றுவார். ஆமென். நம்மளுக்கு எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் சரி, என் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவருங்கிற அந்த விசுவாசத்தோடு பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அப்படி
சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். அவர் நம்மோடு இருக்கும்போது வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். அப்பா எங்களை கண்ணோக்கி பார்க்கிறேன் தேவன். அப்பா ஸ்தோத்திரம், எங்களுடைய சூழ்நிலைகளை மாற பண்ணுகிறேன் தேவன். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறேன் தேவாதி தேவன். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் மத்தியிலே என் தேவன் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க நிரப்புங்க. அப்பா உங்களுடைய அபிஷேகத்தால உங்களுடைய வல்லமையினால ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஏசப்பா. தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்பா இந்த அதிகாலை வேளையில உங்களுடைய சமூகத்துல தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவ அபிஷேகம் ஊற்றப்படட்டும்பா. என் தேவனுடைய வல்லமை கடந்து வரட்டும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நிரப்புங்க ஏசப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க, உங்களுடைய மகிமையால நிரப்புங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த மாத கடைசியில் வந்து நிற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்ம எவ்வளோ அழகாய் நடத்திருக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எவ்வளோ சூழ்நிலை இந்த மார்ச் 1ஆம் தேதி தொடங்கின மாதிரி தான் இருந்தது. ஆனால் 31ஆம் தேதியில் வந்து நிற்கிறோம். தேவன் நம்மளை நடத்தினார். நம்ம நடந்து வரலை, நம்ம கடந்து வரலை. எவ்வளோ சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவன் நம்மளை கடக்க பண்ணியிருக்கிறார். அதிலிருந்து தேவன் நம்மளை நடந்து வர பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நினைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களை நீர் நடத்தினீரே ஏசப்பா. எவ்வளோ தேவைகள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் என் தேவன் தேவைகளை சந்தித்தீரே. அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களை நீர் நடத்தினீரே அப்பா. எங்களை போஷித்தீரே, எங்களை பராமரித்தீரே, எங்களை பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி, 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 நன்றி ஏசப்பா. எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலிருந்து என் தேவன் எங்களை கடக்க பண்ணினீரே. உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காய் நன்றி அப்பா. கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. இரக்கங்களுக்காய் நன்றி ஏசப்பா. நீர் தந்த நல்ல சுக பலனுக்காய் நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் எங்களை கைவிடாதவர் அப்பா. ஸ்தோத்திர, தலை குனிய விடாதவர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ரீபல ஷரரதரமா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ரீபல ஷரரதரமா. நன்றி, நன்றி, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதை எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதை எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 நாவுகள் போதாதையா, 1000 நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்
நம்மால் எதுவும் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். நம்மளை நடத்துகிறது தேவன் தான். இந்த மாதத்தை கடக்க பண்ணினது நம்முடைய தேவனுடைய பெரிதான கிருபை, தேவனுடைய பெரிதான கிருபை. என்னுடைய பலத்தினால இது ஆச்சுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, நம்மனால எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாம் தேவனால் கூடும். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த மாதத்துல எதிர்பார்த்த காரியங்களை தேவன் எல்லாவற்றையும் கடக்க பண்ணியிருக்கலாம். சில காரியங்கள் தடைப்பட்டு போயிருக்கலாம், ஆனாலும் தேவன் வருகிற மாதத்துல தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண, தேவன் எல்லா காரியத்திலையும் நம்மளுக்கு அனுகூலமான காரியத்தை வாய்க்க பண்ண தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரே நாங்களுமே பாடி ஆராதிக்க கற்றுக் கொடுத்த நல்ல ஸ்லாக்கி எங்களுக்காய் நன்றி ஏசப்பா. எங்களை ஆராதனை என் தேவன் கடந்து வந்தமைக்காய் நன்றி. மீதமான ஒவ்வொரு பகுதியும் கத்தனீர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இந்த விண்ணப்பங்களுக்காய் நாங்கள் செபிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு கத்தனீர் பதில் தர போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அப்பா உம்முடைய வார்த்தைக்காய் செபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோட பேச இருக்கிற வார்த்தைகளுக்காய் அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை அப்பா ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் பதித்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நீசர் வருகின்றார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நீசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுது மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுது மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தம் என் அன்பரின் திருப்பாதத்தில். எவரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி இந்த உபவாச ஜெபத்தில் 16வது நாளில் நம்ம வந்து நிற்கிறோம். இங்கே எத்தனை பேருடைய குடும்பங்களில் எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட நபர்கள்? என் குடும்பத்தில் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாத நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாத நபர்கள். இப்போ ரட்சிக்கப்படாத நபர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒன்று ஜெபம் பண்ணுறோம், அவங்க ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுறோம். அதை தாண்டி வாய்ப்பு கிடைக்கிறப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா ஆண்டவரை பற்றி சொல்கிறோம். ஆண்டவரை பற்றி சொல்கிறப்போ பல நேரங்களில் நம்ம சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து என்ன செய்கிறாங்கன்னா கேட்குறாங்க. அவங்க கேட்குறப்போ நமக்கே தோணுது, பரவாயில்ல ஆண்டவர் கிரியை செய்கிறாரு போல், இந்த தடவை எப்படியும் என்ன செய்வாங்கன்னா ஆண்டவருக்குள்ளே வந்துடுவாங்க, இந்த வாரம் எப்படி இவங்க என்ன செய்வாங்க சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, இப்படிலாம் நம்ம என்ன செய்கிறோம் நினைக்கிறோம். எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் இன்னொரு தடவை கண்டிப்பாக என்ன செய்கிறேன் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவரை தேடி என்ன செய்ய மாட்டாங்கன்னா வர மாட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது எல்லா குடும்பங்களையும் என்ன செய்து இருக்குது. நம்ம எவ்வளவு தூரம் சுவிசேஷத்தை சொன்னாலும், எவ்வளவு தூரம் ஆண்டவரை பற்றின காரியங்களை எடுத்து சொன்னாலும் பாருங்கள், முழுமையாக மறுக்க மாட்டாங்க. நீ சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சரின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆனாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
இது இன்று நேற்றைய பிரச்சனை அல்ல, பல நூற்றாண்டு காலமாக இருக்கக்கூடியதான பிரச்சனை. நம்ம எவ்வளவு தூரம் சுவிசேஷத்தை சொன்னாலும் பல இடங்களில் ஏற்றுக்கொள்ளாத மனப்பான்மையோடு இந்த ஒரு ஆவி என்ன செய்யணும் போராடிட்டு தான் இருக்குது. அதை குறித்து தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனங்களை பார்க்கும் பொழுது, அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். இந்த அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் நிறுத்தப்படுகிறார். அவர் ஆண்டவரை குறித்ததான காரியங்களை எல்லாம் சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமாய் கிறிஸ்துவை பற்றிதான உரைக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வியை என்ன செய்கிறார்னா அகிரிப்பா ராஜாட்ட கேட்குறார். அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா அப்படின்னு என்ன செய்கிறார்னா கேட்குறார். இந்த அகிரிப்பா ராஜா அப்படிங்கிறவர் ஏரோது ராஜாவினுடைய வம்சாவளியில் வந்தவர். யூத பாரம்பரியங்களை குறித்தும் யூதர்களுடைய நம்பிக்கைகளை குறித்தும் யூதர்களுடைய மத பின்னணியங்களை குறித்தும் நன்கு அறிந்தவர். தீர்க்கதரிசிகளை குறித்து அறிந்தவர், ராஜாக்களை பற்றியதான காரியங்களை அறிந்தவர். அப்போது அவருக்கு இந்த தீர்க்கதரிசிகளை குறித்ததான புரிதல் இருந்துச்சு, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை பற்றியதான புரிதல் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்டதான இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பொழுது அகிரிப்பா ராஜாவினுடைய முகம் என்ன செய்தனா கொஞ்சம் பிரகாசமாகுது. ஓ, இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொன்னது இந்த இயேசுவை பற்றி தானா அப்படிங்கிற அளவுக்கு அந்த அகிரிப்பா ராஜாவினுடைய முகத்தில் என்ன செய்தனா விசுவாசத்திற்கு ஏதுவான சில மாற்றங்களை என்ன செய்கிறார்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கிறார். அகிரிப்பா ராஜாவே, நீர் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட அப்போஸ்தலனாகிய பவுல், விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ உமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குதுங்கிறது எனக்கு என்ன செய்யுது தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இல்லைப்பா, நான் விசுவாசிக்கலை, நான் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கலை, நான் இயேசுவை விசுவாசிக்கலை, நான் நம்பலை அப்படின்னு அகிரிப்பா ராஜா சொல்லலை. சொல்கிறாரு அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். ஆல்மோஸ்ட் நீ என்னை என்ன செஞ்சுட்டேன்னா கன்வின்ஸ் பண்ணிட்ட. நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். உன்னுடைய பேச்சு, உன்னுடைய பிரசங்கம், நீ பேசினதான வார்த்தைகள் மூலமாய், தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் மூலமாய், தீர்க்கதரிசிகளுடைய ஆகமங்களிலிருந்து நீ எடுத்து பேசின வார்த்தைகள் மூலமாய் கொஞ்சம் குறைய என்னை நீ சம்மதிக்க பண்ணுகிறாய். எதுக்கு? நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல்ட்ட அவர் சொல்றாரு, ஆல்மோஸ்ட் நீ என்னை என்ன செஞ்சிட்ட? கன்வின்ஸ் பண்ணிட்ட. ஆல்மோஸ்ட் நீ என்னை கிறிஸ்தவன் ஆகிறதற்கு என்ன செஞ்சிட்டேன்னா கன்வின்ஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார். அப்போ பவுல் சொல்கிறாரு, கொஞ்சம் குறைய மாத்திரமில்லை, முற்றிலும் முற்றிலும் நீர் என்னை போல் ஆக வேண்டும் என்று, நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் முற்றிலும் என்னை போல் ஆக வேண்டும் என்று என்ன செய்கிறேன்னா வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார். பாருங்க, இந்த அகிரிப்பா ராஜா தேவனை முழுவதுமாக என்ன செய்யல? மறுக்கல. ஆனால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளல. கொஞ்சம் குறைய, ஏறக்குறைய, ஆல்மோஸ்ட், கிட்டத்தட்ட நானும் என்ன செய்யறேன்னா ஆண்டவரை நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், அந்த அளவிற்கு இருந்ததே தவிர முழுமையான அந்த விசுவாசம், முழுமையான அந்த அர்ப்பணிப்பு, முழுமையான ஏற்றுக்கொள்ளுகிறதான அந்த தன்மை என்ன செய்யலைன்னா வரலை. இன்னைக்கும் நம்ம சுவிசேஷத்தை சொல்லி அநேகர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கான காரணம், வேண்டான்னு சொல்லலை, இப்போ வேண்டாம். அவங்க வேண்டான்னு சொல்லலை, கொஞ்ச நாள் போகட்டும். அவங்க வேண்டான்னு சொல்லலை, நான் கிட்டத்தட்ட நான் என்ன செஞ்சிட்டேன்னா நீ சொல்கிற எல்லாம் சரிதான், ஆனால் நான் சொல்கிறேன் என்ன அப்படிங்கிற இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா வந்து நிற்கிறாங்க.
அகிரிப்பாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அகிரிப்பா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சாட்சியை கேட்கிறார். அகிரிப்பா இதுதான் சத்தியம் என்கிறதை என்ன செய்யறார்னா உணர்றார். ஆனாலும் அவர் என்ன செய்யலனா முழுமையாக தன்னை என்ன செய்யலனா அர்ப்பணிக்கல. ஸ்பிரிட் ஆஃப் அகிரிப்பா அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் சேவ்டு, கிட்டத்தட்ட ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்துக்கு வந்தாரே தவிர முழுமையாக ரட்சிக்கப்படலை. இன்றைக்கி நம்ம சொந்த பந்தங்களில் இன்றைக்கும் நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது காரணம் இயேசுவை அறியாமல்லாம் இல்லை. பல சந்தர்ப்பங்களில் நம்ம இயேசுவை பற்றி சொல்லியிருக்கோம். பல நேரங்களில் நமக்கு தேவன் செய்த நன்மைகளை சொல்லியிருக்கோம். பல நேரங்களில் நமக்கு தேவன் செய்த அற்புதங்களை சொல்லியிருக்கோம். சரி சரி சரின்னு கேட்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க அப்படியே ஆண்டவரை ஏற்றுக்கிட்டது போல் என்ன செய்யணும் இருக்கும். ஆனால் திரும்பி என்ன செஞ்சிருவாங்க. ஸோ இங்கே என்ன ஆவி போராடுது அப்படிங்கிறத நம்ம அடையாளம் கண்டு அவைகளை நாம் கட்டி ஜபிக்கும் பொழுது அவர்களை முழுமையாக ரட்சிப்புக்குள் நடத்த தேவன் நமக்கு கிருபை தருவார். இந்த அகிரிப்பா ராஜாவினுடைய ஆவி, இந்த ஸ்பிரிட் ஆஃப் அகிரிப்பா எப்படி செயல்படுதுன்னா, ஒன்று ஹியரிங் ட்ரூத் பட் டிலேயிங் ரெஸ்பான்ஸ். சத்தியத்தை கேட்கிறார் ஆனால் பதிலை தள்ளி போடுகிறார். இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அவங்க சத்தியத்தை கேட்குறாங்க, கேட்காம இல்லை. சத்தியத்தையே கேட்க மாட்டேன்னு சொல்லலை, நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்க மாட்டேன்னு சொல்லலை, நீ சொல்லக்கூடிய சுவிசேஷத்தை கேட்க மாட்டேன்னு சொல்லலை, நீ சொல்லக்கூடியதான சாட்சியை நான் கேட்க மாட்டேன்னு என்ன செய்யலை சொல்லலை. எல்லாரும் கேட்கிறார்கள் ஆனால் பதிலை தள்ளி போடுகிறார்கள். நான் அப்புறம் சொல்கிறேன், நான் அடுத்த வாரத்தில் வர்றேன், நான் இன்னொரு வாரம் கண்டிப்பாக என்ன செய்கிறேன் வர்றேன், இந்த வாரம் முக்கியமான ஒரு வேலை இருக்குது, இந்த வாரம் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்குது, இந்த வாரம் மாத்திரம் என்னால் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. பாருங்க, இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சத்தியத்தை கேட்கிறார்கள் ஆனால் சாக்கு போக்குகளை சொல்லி பதிலை என்ன செய்கிறாங்கன்னா தள்ளி போடுறாங்க. தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன்னு பவுல் சொல்றாரு. அப்ப அகிரிப்பா என்ன சொல்லியிருக்கணும்? இல்லப்பா நான் விசுவாசிக்கலன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவர் என்ன செய்யல, அப்படி சொல்லல. அவருடைய வார்த்தையில அவருக்கு இருந்த விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் குறைய, ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய நீ என்ன செய்யற, என்னை கிறிஸ்தவனாகிறதற்கு சம்மதிக்க பண்ணுகிறாய். கிட்டத்தட்ட நீ என்னை என்ன செஞ்சுட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு. அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதான வார்த்தை என்னன்னா பர்சுவேட். அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா, நீ என்னை கன்வின்ஸ் பண்ணிட்ட, நான் கிறிஸ்தவனாகிற அளவிற்கு நீ என்னை என்ன செஞ்சிட்டனா கன்வின்ஸ் பண்ணிட்ட, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு நீ என்னை என்ன செஞ்சிட்ட கன்வின்ஸ் பண்ணிட்ட, நான் சர்ச்சுக்கு வரக்கூடிய அளவிற்கு நீ என்னை என்ன செஞ்சிட்ட கன்வின்ஸ் பண்ணிட்ட அப்படிங்கிறதான பொருள். அகிரிப்பா கேட்கிறாரு, அகிரிப்பா சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறார், அகிரிப்பா விசுவாசிக்கிறார், ஆனால் இம்மிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணல. அவர் என்ன செய்யலைன்னா உடனடியாக தன்னை என்ன செய்யலைன்னா அர்ப்பணிக்கல அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சத்தியத்தை கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறது இல்லை, கேட்டு அதற்கு செவி கொடுக்கிறவர்களும் கேட்டு அதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்களும் மாத்திரமே என்ன செய்கிறாங்கன்னா ரட்சிக்கப்படுறாங்க. யாக்கோபு 1:22 சொல்லுது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ரட்சிப்பு மாத்திரமல்ல, தேவன் எதிர்பார்க்கக்கூடியதான நீதி, தேவன் எதிர்பார்க்கக்கூடியதான பரிசுத்தம், தேவன் எதிர்பார்க்கக்கூடியதான ஒவ்வொரு மாற்றமும் நம்மில் வரணும். அப்படின்னா நாளையிலிருந்து பார்த்துக்கோ என்ன அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டோம்னா வராது. எப்பொழுது நாம் திருவசனத்தை கேட்டு உடனடியாக நாம் அந்த வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அப்பொழுதுதான் மாற்றம் வரும். இங்க யாக்கோபு சொல்றப்போ தெளிவா சொல்றாரு, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. மற்றவங்க ஏமாத்துறது வேற, அவன் என்னை ஏமாத்திட்டான், இவன் என்னை ஏமாத்திட்டான், இவன் ரொம்ப தந்திரமா பேசி என்னை ஏமாத்திட்டான். இங்க யாக்கோபு சொல்லக்கூடியதான காரியம் நம்மளையே ஏமாத்துறது அப்படின்னு சொல்றாரு. பல மாதங்களாக பல வருடங்களாக நம்ம எப்படி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறோம், நம்ம எப்படி நம்மளை வஞ்சித்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வசனத்தை கேட்கிறோம்,
நம்ம கேட்காத வசனம் இல்லை, நம்ம கேட்காத பிரசங்கம் இல்லை, நமக்கு உரைக்கப்படாத சத்தியம் இல்லை. ஆனா இன்னும் நம்ம வாழ்க்கையில ஏன் மாற்றம் வரல அப்படின்னா, திருவசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறோம், அதன்படி செய்கிறவர்களா என்ன செய்யல இல்லை. அதனுடைய விளைவு தேவன் எதிர்பார்க்கக்கூடியதான மாற்றம் இன்னும் நம்மள என்ன செய்யல, வரல. அப்ப நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நம்மளே வஞ்சிக்கிறத முதல்ல என்ன செய்யணும், நிறுத்தணும். நம்மளே ஏமாத்துறது முதல்ல என்ன செய்யணும், நிறுத்தணும். நமக்கு நாமே என்ன செய்யறோம்னா நினைச்சுக்கிறோம், நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டுருவோம், நம்மெல்லாம் ஆண்டவர் வருகையில் போயிடுவோம், நம்மளான்னு என்ன செய்யறோம்னு சொல்றோம். தெரியாது. இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் ஆண்டோடைய வருகையில் இருப்போம்னு என்ன செய்யாது, தெரியாது. அது முழுக்க தேவனுடைய கிருபை தான், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் இங்க எங்க வஞ்சிக்கப்படுகிறதான அனுபவம் வருதுன்னா, வசனத்தை கேட்கிறோம், ஆனா என்ன செய்யறது இல்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு அர்ப்பணிச்சுக்கலாங்கிற நினைப்புல நம்ம இருக்கிறப்போ அது என்ன செய்யாதுன்னா இருக்க வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல அது என்ன செஞ்சிடும், அது பறவைகள் என்ன செஞ்சிடும், கொண்டு போயிடும். நாளைக்கு நம்ம தள்ளி போடக்கூடியதான எந்த அர்ப்பணிப்பும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யாது. நீ ஏறக்குறைய, நீ கொஞ்சம் குறைய என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் அப்படின்னு வாய் வந்துச்சே தவிர ஆம் விசுவாசிக்கிறேன்னு என்ன செய்யல, வரல. அந்த வார்த்தையினுடைய பொருள் அகிரிப்பா சாட்சியை கேட்கிறார். அந்த வார்த்தையினுடைய பொருள் அகிரிப்பா சத்தியத்தை கேட்கிறார். ஆனால் தன்னை என்ன செய்யல, அர்ப்பணிக்கல, பதில தள்ளி போடுறார். ரொம்ப நேக்கா என்ன செய்யறாருன்னா பதில தள்ளி போறார். ஹியரிங் வித்தவுட் ரெஸ்பான்ஸ் பிரிங்ஸ் நோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம வார்த்தையை கேட்கிறோம், நம்ம வசனத்தை கேட்கிறோம், ஆனா அந்த வசனத்துக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா, அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா, அந்த வசனத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கலைன்னா மாற்றம் வராது, மறுரூபம் என்ன செய்யாது, வராது. அது சொன்னதுக்கு உடனே கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். இன்று பேசப்படுகிறதான வசனத்திற்கு இன்றைக்கே என்ன செய்யணும், அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு சொல்லப்படுகிறதான வசனத்திற்கு, இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைபடுகிற வசனத்திற்கு இன்றைக்கே என்ன, கொஞ்சம் நேரம் எடுக்கணும். கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த வசனத்துக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வரும், நம்ம வாழ்க்கையில் விடுதலை வரும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். நம்ம அறிஞ்ச சத்தியத்துக்கு நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கணுமே, ஏன் விடுதலை ஆக்கப்படலைன்னா நம்மளே என்ன செய்யற, வஞ்சிக்கிறோம். நாம் அறிந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியல, நாம் அறிந்த சத்தியத்திற்கு நம்மளை விட்டு கொடுக்கல, நாம் அறிந்த சத்தியத்திற்கு இன்னமும் நம்மை அர்ப்பணிக்காமல் இருப்பதனுடைய விளைவு மறுரூபமாக்கப்பட்ட அனுபவம் நம்மில் என்ன செய்யல, வரல. Truth only changes you when you respond to it. நீங்க அதுக்கு எப்போ ரெஸ்பாண்ட் பண்றீங்களோ அப்போதான் அந்த சத்தியம் உங்களை மாற்றும். நீங்கள் எப்போ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். நம்ம சத்தியத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறப்போ சத்தியம் நிச்சயமாய் நம்மை விடுதலை ஆக்கும். ரெண்டாவது காரியம், ஆல்மோஸ்ட் இஸ் ஸ்டில் லாஸ்ட். கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய்ங்கிறது ரட்சிப்பு அல்ல, அதுவும் இழந்து போனதுக்கு அடையாளம் தான். அகிரிப்பா ராஜாவே, நீர் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர் என்பதை அறிவேன்னு பவுல் சொல்றாரே தவிர ஆம் விசுவாசிக்கிறேன்ங்கிற வார்த்தை என்ன செய்யல, அகிரிப்பாவினுடைய வாயில வரல. அதுக்கு பதிலாக அவர் சொல்றாரு, கொஞ்சம் குறைய, கிட்டத்தட்ட நீ என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டப்பா. கிறிஸ்தவன் ஆகிறதற்கு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு, கிறிஸ்துவை பின்பற்றுகிறதற்கு கிட்டத்தட்ட நான் ஆண்டவரை ஏற்றுக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன், முழுமையா என்ன செய்யல, வரல. ஆல்மோஸ்ட் சேவ்டு அப்படிங்கிறது நாட் சேவ்டு, ஆல்மோஸ்ட் ஹீல்டு அப்படிங்கிறது நாட் ஹீல்டு. கிட்டத்தட்ட குணமாயிட்டாரு, அது குணமாகலை, இன்னும் வியாதி உள்ள இருக்குன்னு தான் அர்த்தம். கிட்டத்தட்ட நான் என்ன செஞ்சுட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், ஆல்மோஸ்ட் சரண்டர், கிட்டத்தட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன், இல்லை இன்னும் என்ன செய்யலை, ஒப்பு கொடுக்கல. ஸோ அந்த அகிரிப்பா ராஜாவினுடைய அந்த பதில் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா,
ஸோ நீ சொல்கிறது கிட்டத்தட்ட என்னை கன்வின்ஸ் பண்ணிடுச்சு, அல்லது நானும் கிட்டத்தட்ட என்ன செய்கிறேன்னா கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன், நீ என் மனசை ஆல்மோஸ்ட் மாற்றிட்ட, இப்படிப்பட்டதான வார்த்தைகள் தான் வந்ததே தவிர அவர் என்ன செய்யலைன்னா முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே நான் உனக்கு என்ன செய்தனா உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். நாளைக்கு அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது, நாளைக்கு அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது. ஐஸ்வர்யவான் சொல்கிறான், என் ஆத்மாவே நீ புசித்து குடித்து அநேக வருஷங்களுக்கு நீ என்ன செய்யணும் இளைப்பாரு. நான் என்ன செய்வேன், எனக்கு இவ்வளோ விளைச்சல் வந்திருக்கு, நான் பண்டக சாலைகளெல்லாம் இடித்து கட்டி எல்லாம் சேர்த்தி வச்சு அன்று சொல்கிறார், மதிகேடனே இன்று ராத்திரியிலே உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையவைகளாகும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ எதையுமே தள்ளி போடாத, நாளைக்குன்னு தள்ளி போடாத. நாளைக்குன்னு தள்ளி போடுற எதுவுமே கீழ்ப்படிதல் அல்ல. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் கேன் கீப் யூ ஒன் ஸ்டெப் அவே ஃப்ரம் பிரேக் த்ரூ ஃபார் எவர். கிட்டத்தட்ட கொஞ்சம் குறைய நான் கண்டிப்பாக வந்துடுறேன், அடுத்த வாரம் வந்துடுறேங்கிறது நமக்கு தேவன் வைத்திருக்கக்கூடியதான விடுதலையை நாமே தள்ளி போடுகிறோம். நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாமே தள்ளி போடுகிறோம். எந்தெந்த காரியங்களிலெல்லாம் நம்முடைய அர்ப்பணிப்பை நாம் தள்ளி போடுகிறோமோ அந்தந்த காரியங்களிலெல்லாம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற விடுதலையை, நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, நமக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரத்தை, நமக்கென்று வைத்திருக்கக்கூடியதான ரட்சிப்பை நாம் தள்ளி போடுகிறோம். 3வது காரியம், கன்விக்ஷன் வித்தவுட் கமிட்மெண்ட். அவர் கிட்டத்தட்ட ஒரு கன்விக்ஷனுக்கு வராரு, ஆனா கமிட்மெண்ட்டுக்கு என்ன செய்யல, வரல. அர்ப்பணிப்புக்கு என்ன செய்யல, வரல. அகிரிப்பா தொடப்பட்டார், சத்தியத்தில் தொடப்பட்டார், வார்த்தைகள்னால தொடப்பட்டார், ஆனால் என்ன செய்யல, மாற்றம் வரல. பட் நாட் டிரான்ஸ்ஃபார்ம்டு. அவர் கிட்டத்தட்ட என்ன செய்யறாருன்னா சம்மதிக்கிறார், ஆனால் அர்ப்பணிக்கல அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஏசாவை பார்க்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். கண்ணீர் வருது, கவலை என்ன செய்து பெருகுது. ஆனா ஏசா மனம் மாறினான்னு என்ன செய்ய முடியலன்னா சொல்ல முடியல. மனதளவுல இன்னும் மாறல. ஏசா அழுதது உண்மை, ஏசா தன்னுடைய இழப்புகளை குறித்து கவலைப்பட்டது உண்மை. ஆனா தேவன் விரும்பின அந்த மனமாற்றம் ஏசாவுக்குள்ள என்ன செய்யல, வரல. இன்னைக்கு பிரச்சனை அதுதான். நம்ம பல நேரங்களில் தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி 1000 கேள்வியை கேட்குறோம், கண்ணீர் வடிக்கிறோம், கதறோம். ஆனால் தேவன் விரும்புகிற மனம் மாறுதல், தேவன் விரும்புகிற அந்த ஒரு கமிட்மெண்ட், தேவன் விரும்புகிற அந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம். அர்ப்பணிப்பு மட்டும்தான் நம்மளை என்ன செய்யும், மாற்றம். இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறாரா, இன்னைக்கு ஒரு காரியத்தை திட்டமாக விடும்படியா சொல்கிறாரா, இன்னைக்கு ஒரு காரியத்தை விட்டு வெளியே வரும்னு சொல்கிறாரா, இன்னைக்கு ஒரு காரியத்தில் இந்த காரியத்தில் உங்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறேன்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறாரா. இன்றைக்கு நாம் அர்ப்பணிச்சா அதில் மாற்றம் வரும். அகிரிப்பாவை குறித்து பார்க்கும் பொழுது, யூ கேன் ஃபீல் காட் அண்ட் ஸ்டில் ரெஃப்யூஸ் காட். ஆண்டவரை தெரியும், ஆண்டவரை ஏற்றுக்கிறேன், ஆண்டவரை நான் அறிஞ்சிருக்கிறேன், ஆண்டவர் தான் உண்மைன்னு என்ன செய்கிறேன் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கூட ஆண்டவர் என்ன செய்ய முடியும், நிராகரிக்க முடியும். ஏலியினுடைய பிள்ளைகள்
தேவனை அறியாத பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள்னு வசனம் சொல்லுது. கர்த்தருடைய சந்நிதியிலே அவர்களுடைய பாவம் பொல்லாததா இருந்ததுன்னு வசனம் சொல்லுது. எங்க எங்க கர்த்தருடைய சந்நிதியில. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில தான் இருந்தாங்க, ஆனால் கர்த்தரை அறியாதவர்களா இருந்தாங்க. கர்த்தருடைய சந்நிதியில இருக்கிறதுனால மாத்திரம் நாம் கர்த்தரை அறிந்தவர்கள்னு சொல்ல முடியாது, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள்னு சொல்ல முடியாது. பல நேரங்களில் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு, ஆண்டவரை துதிச்சுட்டு, ஆண்டவரை அனுபவிச்சுட்டு, ஆண்டவரை நிராகரிக்கிறவர்களாயும் நம்ம இருக்கிறோன்னு வசனம் சொல்லுது. எந்த இடத்துல ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, நாம் இன்னும் அர்ப்பணிக்காத பட்சத்தில், எந்தெந்த சத்தியத்திற்கு நம்ம அர்ப்பணிக்காமல் இருக்கிறோமோ அங்கெல்லாம் தேவனை நிராகரிக்கிறவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். நான்காவது காரியம், ஏன் அகரிப்பா ஆமா நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லலை? ஃபியர் ஆஃப் பீப்புள் கேன் பிளாக் டெஸ்டினி. மற்றவர்களை பற்றி, மக்களை பற்றியதான பயம். ஆம் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை சுற்றிலும் இருக்கக்கூடியதான ஜனங்கள் என்ன நிராகரிச்சிருவாங்களோ, கூட இருக்கக்கூடியதான அதிகாரிகள் தன்னை நிராகரிச்சிருவாங்களோ, தான் இருக்கக்கூடியதான இந்த பதவியில், நான் உயர்ந்த பதவியில் நான் ராஜாவா இருக்கிறதுனால கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், தீர்க்கதரிசிகளை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டா என் பொசிஷனுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ? அப்போ பட்டும் படாமல் என்ன செய்யறாருன்னா சொல்றாரு, நீ கொஞ்சம் குறைய நீ என்னை கிறிஸ்தவன் ஆகிறதற்கு சம்மதிக்க பண்ணுகிறாய். ஆல்மோஸ்ட் நீ என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டப்பா, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு திடகாத்திரமாக என்ன செய்யலை சொல்லலை. இன்றைக்கும் நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்காம இருக்கிறதுக்கான காரணம், நம்ம குடும்பம் என்ன நினைக்கும், நம்ம சொந்த பந்தங்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம ஜாதிக்காரங்க என்ன நினைப்பாங்க, இது பல்வேறு காரியங்களை நினைச்சு அவங்களுக்கு தெரியும் இயேசுதான் தெய்வம்ட்டு. நம்முடைய சாட்சி, நம்ம வாழ்க்கையில தேவன் செய்ததான மாற்றங்கள், நம்மளை கர்த்தர் நடத்தக்கூடியதான விதங்கள், இதையெல்லாம் பார்த்து இயேசுதான் தெய்வம் அப்படிங்கிற நம்பிக்கையே வந்தாலும் மற்ற மனிதர்களை பற்றியதான பயம் அவங்க என்ன செய்யல. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் தேவனால் வரும் மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான், எவன் என்ன நினைச்சா என்ன? சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சா, வசனத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சா, கிறிஸ்துவுக்கு என்ன நான் முழுமையாக ஒப்பு கொடுத்தா, தேவனால் வருகிறதான மகிமை என்ன செய்வேன், நான் சுதந்தரிப்பேன். தேவனால் வருகிறதான மகிமை, தேவனால் வருகிறதான மகிமை. ஐந்தாவது காரியம், தள்ளி போடுகிறதான தீர்மானம் நிரந்தரமான இழப்பாக என்ன செய்யும் மாறும். டிலேடு டிசிஷன் கேன் பிகம் பர்மனன்ட் லாஸ். அகரிப்பா சொல்றாரு, நான் கிட்டத்தட்ட கொஞ்சம் குறைய நீ என்னை கிறிஸ்தவனாகிறதற்கு சம்மதிக்க பண்ணுகிறாய்ன்னு சொன்னாரு. ஆனா அதற்கு பிறகு அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்னு எங்கே என்ன செய்யல, சொல்லப்படலை. அதனுடைய விளைவு, கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாகிறதற்கு சம்மதிக்க பண்ணுகிறாய் அப்படின்னு சொன்னதோடு அவருடைய வாழ்க்கை நின்று போச்சே தவிர கிறிஸ்துவை என்ன செய்யல. ஆல்மோஸ்ட் சேவ்டு, கிட்டத்தட்ட கொஞ்சம் குறைய அப்படின்னு வந்தவர் தள்ளி போட்டதனுடைய விளைவு முழுமையான இழப்பு. யாரெல்லாம் தள்ளி போடுறாங்களோ அவங்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் அப்புறம் வாரேன், அடுத்த வாரம் வாரேன், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்காக அதிகமாக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். சிலர் ரட்சிப்பு சபைக்கு வர தள்ளி போடுவாங்க. சிலர் நான் இருக்கக்கூடியதான வேலை, அதனால் இப்போவே நான் என்ன செய்ய முடியாது, ஞானஸ்நானம் எடுக்க முடியாது, ஞானஸ்நானம் எடுத்தால் இதெல்லாம் செய்யக்கூடாது, ஞானஸ்நானம் எடுத்தால் அதெல்லாம் செய்யக்கூடாது தான். செய்யலான்னு எங்கேயும் வசனம் சொல்லலை. ஞானஸ்நானம் எடுத்தால் இதெல்லாம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. அதனால் என்ன செய்யலாம், கொஞ்சம் வருஷம் போகட்டும், கொஞ்சம் வருஷம் போகட்டும், கொஞ்சம் வருஷம் போகட்டும், 60 ஆச்சு, 65 ஆச்சு, இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டும். எப்போ
எதையும் தள்ளி போடக்கூடாது. தேவன் எதிர்பார்க்கக்கூடியதான காரியத்தில் உடனடியாக அர்ப்பணிப்பு என்ன செய்யணும்? காமிக்கணும். நாளைக்கு இருப்பங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்குது? அப்போ தள்ளி போடக்கூடியதான காரியம் நிரந்தரமான இழப்பாக என்ன செய்யும்? மாறும். ஒன் டே லேட்டர் பிகம்ஸ் டூ லேட். அப்புறம் தள்ளி போட்டுட்டே இருப்போம். அப்படியே சொல்லிகிட்டே இருந்தார் பாருங்க, கடைசி வரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிடும்? ஆயிரும். எந்த காரியத்தையும் தள்ளி போடாமல் ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து நம்மகிட்ட பேசினா அதுக்கு என்ன செய்யணும்? சரண்டர் ஆகணும். The danger is not saying no to God. The danger is always saying later. இன்னைக்கு மிகப்பெரிய அபாயங்கிறது வேண்டாம், ஆண்டவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றது இல்லை. அப்படி யாரும் சொல்றதே இல்லை. அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்றது தான் மிகப்பெரிய அபாயம். கடைசியா ஆண்டவர் சொல்றாரு, God wants total surrender. தேவன் முழுமையான ஒப்பு கொடுத்தலை என்ன செய்யறாருன்னா விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்றாரு, இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் நான் உன்னை என் வாய் நின்று என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போடுவேன். வெதுவெதுப்பை தேவன் விரும்புறது இல்லை. அப்புறம் பார்த்துக்கலாங்கிறவங்க யாரு? கிட்டத்தட்ட ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க குளிரும் இல்லை, இவங்க அனலும் இல்லை, இவங்களை ஆண்டவர் வெதுவெதுப்பாக தான் என்ன செய்கிறார் பார்க்குறார். ஸோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தள்ளி போடாதபடிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. God is not looking for almost Christians. God wants fully surrendered believers. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்கெல்லாம் கிறிஸ்டின்ஸ் தான். இன்றைக்கி பாருங்கள், நம்ம ரட்சிக்கப்படாதவங்களை நினைக்கிறோம். சர்ச்சுக்கு வரக்கூடியவங்களே நிறைய பேர் ஆல்மோஸ்ட் கிறிஸ்டினாக இருக்காங்களே தவிர முழுமையான கிறிஸ்தவர்களாக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வாரம் வருவாங்க, ஒரு வாரம் வர மாட்டாங்க, ஒரு நாள் ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு நாள் ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஒரு நாள் ஜெபத்துக்கு வருவாங்க, ஒரு நாள் ஜெபத்துக்கு வர மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் இவங்க கிறிஸ்டின் தான், ஆனால் கோயிலுக்கும் போவாங்க. ஆல்மோஸ்ட் இவங்களும் கிறிஸ்டின் தான், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சா போயிடுவாங்க. ஆல்மோஸ்ட் இவங்க கிறிஸ்டின் தான், ஆனால் மற்ற பண்டிகைக்கு என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுல என்ன செய்யணும்? சரியாக இருக்கணும். இந்த ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, பாதி சரண்டரானது, அல்லது 75% சரண்டரானது, அல்லது 90% சரண்டரானது, அல்லது 95% சரண்டரானது. இது சரண்டர் அல்ல. நீங்கள் 95% கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க, அதனால நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிங்கன்னு கர்த்தர் சொல்ல மாட்டார். முழுமையான அர்ப்பணிப்பு, முழுமையான ஒப்பு கொடுத்தல் இல்லைன்னா நமக்கு ரட்சிப்பு இல்லை, நமக்கு மீட்பு இல்லை அப்படிங்கிறத வேதம் மிக தெளிவாக என்ன செய்யுது? சொல்லுது.